ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராட்ட ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா வீரா, இந்த விஷயத்தெல்லாம் நீ தான் கண்டிப்பாக சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சி தீர்க்கணும். ஏன்னா இதுக்கு மேலே இதை வளர விட்டுட்டு இருந்தால் பெரிய பிரச்சனையில் முடியும் அப்படின்னு சொல்லவும், இப்போ வீரா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கார்த்திகிட்ட இன்றைக்கி என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நீ தாம்மா கேட்கணும். ஏன்னா பொறுமையாக அவன்கிட்ட கேட்கணுன்னா அது நீ மட்டும்தான் முடியும். நீ கேட்டாக்கி கண்டிப்பாக உண்மையை சொல்லுவான். அதனால் இந்த பிரச்சனையை சீக்கிரமாகவே தீர்க்கணுமா, இதுக்கு மேலே வளர விட்டுட்டு இருந்தா இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா சொல்றாங்க, சரி மாமா, நானே கார்த்திகிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தோம்னா நேராக கார்த்தியை தனியாக அழைக்கிறாங்க. அப்போ கார்த்தி, என்ன நீ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கார்த்தி, உங்ககிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் உடனே கார்த்தியும் சொல்லுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரிக்கு தெரியல. இதெல்லாம் முடியணும்னா ஒன்னால் மட்டும்தான் முடியும் கார்த்தி அப்படிங்கவும், என்ன நீ சொல்கிறீங்க, இந்த பிரச்சனை முடியணும், இந்த விஜய் வீட்டை விட்டு துரத்தி விடணும்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. சரி கார்த்தி, அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா நிதானமா என்கிட்ட எல்லாமே அதாவது ஒன்று கூட மறைக்காம தெளிவா சொல்லுங்க அப்படிங்கவும், உண்மையை சொல்லணும். அது மட்டும் இல்லாம விஜய் சொன்ன மாதிரிக்கு நீங்க விஜய் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணி என்ன நீ என்கிட்டே இந்த மாதிரிக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நான் உண்மையை சொல்றேன், கண்டிப்பா நான் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி, நீங்க அன்னைக்கு வேற நிதானமா இல்லை, நீங்க வேற ட்ரிங்க்ஸ் வேற குடிச்சிருந்தீங்க, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது, அண்ணி நீங்க நீங்க சொல்றது உண்மைதான், நான் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக தான் போனேன், ஆனால் மாறன் தடுத்துட்டான், எனக்கு குடிக்கூடான்னு சொல்லிட்டு தடுத்துட்டான். அதுக்கப்புறமா மாறன் கொடுத்துதான் சொல்லிக்கிட்டு காஃபி தான் எனக்கு கொடுத்தாங்க, அதுதான் நான் குடித்தேன். குடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் ரூமுக்கு போய் தூங்க போனேன். அப்போ கூட யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் படுக்கிறதுக்காக போனேன் அப்படிங்கவும், அப்போ உடனே வீரா கேட்குறாங்க, அப்போ விஜய் நீங்கள் பார்த்தீங்களா, விஜய் உங்கள் பக்கத்தில் எப்படி வந்தா, அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? ஏன்னா ரூம் கதவை திறந்து பார்க்கும்போது விஜய்க்கு நீங்களும் சேர்ந்து தான் வந்தீங்க. அப்படி இருக்கும்போது விஜய் ரூமுக்கு வந்தது எப்போ, அது மட்டும் இல்லாமல் வெளியே வர தாழ்பால் போட்டிருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இது எல்லாமே விஜய் போட்ட ட்ராமா தான், அவள் பண்ணின சூழ்ச்சியில் தான் நான் மாட்டிக்கிட்டேனே தவிர மற்றபடி விஜய் சொன்ன மாதிரிக்கு எந்த தப்புமே நடக்கலை. நான் உங்கள்கிட்ட நம்பிக்கையாக சொல்கிறத, நான் எந்த பொய்யுமே சொல்லலை. உண்மையை சொல்லப்போனால் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் விஜய் கிட்ட நான் தப்பாகவே நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா சொல்கிறாங்க, சரி கார்த்தி, எனக்கு உங்கள் மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் திரும்ப ஒரு இடம் கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா விஜய் சொன்ன மாதிரிக்கு எந்த இதுலேயும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க கூடாது. அப்படி 1% நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சாலும் கூட கண்டிப்பாக பிருந்தாவை நான் அந்த வீட்டை விட்டே நான் அனுப்பி விட்டுருவேன். அவளும் நீங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அதனால தான் உங்களை கேட்கறதுக்காக வந்தேன். எப்போ நீங்கள் அத்தை மேலே சத்தியம் பண்ணினீங்களோ அப்பவுமே தெரிஞ்சு போச்சுது நீங்கள் தப்பு பண்ணாதவர்னு அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும்னா அது உங்களாலேயும் மாறனாலே மட்டும்தான் முடியும். ஏன்னா கண்டிப்பாக வேற யாராலையுமே முடியாது. அதனால கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அத்தை விஜய்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த தைரியத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா. அத்தையை முழுசாவே அவன் நம்ப வச்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா என்ன பண்ணதுக்குன்னே எனக்கே தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ வீரா சொல்கிறாங்க, என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அண்ணி என்ன நீ பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கார்த்தி, அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி வீரா அங்கேருந்து போகவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு பிருந்தா மட்டும்தான் வேணும், என்னுடைய மனைவினா பிருந்தா மட்டும்தான், அந்த விஜயை நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். என்னையும் பிருந்தாவையும் எப்படி மாறன் ஒன்று சேர்த்து வச்சோன்னா அதே மாதிரிக்கு என்னையும் பிருந்தாவையும் நீங்கள் தான் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ வீரா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், நீங்கள் பிருந்தா காலத்தில் இந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி தாலி கட்டினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பிருந்தா காலத்தில் தாலி கட்டதை நான் நிறுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து போனோம்னா வீரா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வடிவு பார்க்க தான் வராங்க. அப்போ வடிவிட்ட வீரா கேட்குறாங்க, அத்தை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நீங்கள் அதாவது அந்த விஜயும் உங்களுக்கு எப்படி சம்மந்தம் ஏற்பட்டுச்சுது, எதுக்காக விஜய் உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உடனே அவங்க வடி சொல்லிட்டு இருக்கிறாங்க, விஜய்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உண்மையை சொல்லப்போனால் விஜயை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் மாறனுக்கு எதிராக சாட்சி சொல்லு அப்படின்னு சொன்னதுமே எனக்கு மாறன் மேலே இருந்த கோபத்தினால நான் சொல்கிறதுக்காக வந்தேனே தவிர மற்றபடி அவள் எனக்கு பணம் தரதுக்காகவோ இல்லைன்னா அவள் எனக்கு தெரிஞ்சவளோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. மாறன் மேலே இருந்த கோவத்தில் தான் நான் அவளுக்கு சாட்சி சொல்றதுக்காக வந்தேனே தவிர வேற அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கும்போது, இல்லைத்த நீங்கள் வேற ஒரு விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீங்க, அப்படி தெரியாதவங்க ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக யோசனை
பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு வந்து விஜய் வந்து உங்கள்கிட்ட கேட்ட உடனே நீங்கள் சம்மதிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் அப்படி நீங்கள் மறைக்கிறதுனால எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும்னா தயவு செய்து எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும். அண்ணனோட நிலைமைக்கும் உங்கள் மகனுடைய நிலைமைக்கும் வந்து காரணம் மாறணும் அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துக்கான அந்த விஜய் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் விஜய் தான் வந்து அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக எல்லாமே பண்ணியிருக்கிறா. ஆனால் எதுக்காக நம்மளையும் வந்து சம்மந்தப்படுத்தினான்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அந்த குடும்பத்தை வந்து பழித்துக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. அவளை பற்றின முழு டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். இப்போ அந்த குடும்பத்தை வந்து அவட்ட இருந்து நம்ம காப்பாற்றியே தீரணும். நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கவும் அப்போ வடிவு சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரிக்கு விஜய் லேஸ்பட்டவ கிடையாது. அவள் ரொம்பவே வந்து மோசமானவா. அவகிட்ட நீ வச்சுக்காத, நான் சொல்கிறது கேளு. பிருந்தாவை பேசாமல் அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துரு. அவள் வந்து ஆசைப்பட்டபடியே கார்த்திக்குடைய அந்த விஜய் வாழ்ந்துடட்டும். நீ பிருந்தாவை அவட்டிருந்து அழைச்சிட்டு வந்துரு. அங்கே இருக்கிற வரைக்கும் பிருந்தாவோட உயிருக்கு வந்து ஆபத்து தான் அவளால் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீர அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீன்னு கேட்கும்போது ஆமாம் கண்டிப்பாக கார்த்தியை வந்து அந்த விஜய் வந்து விட்டு கொடுக்க மாட்டா. அதனால பிருந்தாவோட கதையை முடிக்கிறதுக்காக தான் பாப்பா அப்படிங்கவும் உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, அத்தை ஏற்கனவே அது நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வடிவு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வீரா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாத்த நேற்றுக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சுது. ஆனால் விஜய் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சுட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாம்மா அவள் அப்படி தான் சாதிப்பா. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னணியாக இருக்கிறது அவள் தான். அவளை கையும் குளமாக பிடிக்கணும்னா அது ரொம்பவே ரிஸ்கான விஷயமாக்கும். அதனால் சொல்கிறத கேளு. பிருந்தாவை அழைச்சிட்டு கொண்டு நீ வந்து உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து வீரா கேட்குற மாதிரிக்கு இல்லை. வீரா வந்து வடிவுகிட்ட எவ்வளோ கேட்டோம் விஜயை பற்றி எந்த ஆதாரமும் தெரிய மாட்டுக்கு. அதனால் விஜயை பற்றி கேட்கறதுக்காக சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க வீரா. விஜயோட சொந்த ஊருக்கு போகும் வீராவுக்கு வந்து விஜய் பற்றின ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, அப்படி அந்த ஆதாரத்தை வந்து கொண்டுட்டு வந்து ராமச்சந்திரன்கிட்டையும் வள்ளிக்கிட்டையும் வந்து அவங்க விஜயை பற்றி அவங்க நிரூபிப்பாங்களா. அப்படி நிரூபிக்கும் போது கண்டிப்பாக வள்ளியை வந்து விஜயை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியும் பிருந்தாவையும் அவங்களே சேர்த்து வச்சிருவாங்க. வீராவையும் வந்து வள்ளி இப்போ தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீரா கண்மணி பிருந்தா இவங்க 3 வரையும் பார்த்தாலே இப்போ வள்ளிக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால வள்ளியோட மனசு மாறணும். அதே மாதிரிக்கு விஜயை வீட்டை விட்டு துரத்தி விடணும். இதெல்லாம் வந்து வீரா செய்வாங்களா, என்ன மாதிரிக்கு அடுத்ததான் இந்த கதையை கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.